நான் உங்களுக்கு ஒரு வெஜ் டிஷ் கொடுத்துருக்கேன். அதுல தஞ்சாவூர் கயிறு கட்டிக்கோலா வித் வாழைப்பூ, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பால் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு பாயா. ரொம்பவே சிம்பிளான டிஷ், ஜாலியா சமைங்க. உருளை பாயா. மக்களே, நிஜமாவே இந்த உருளைக்கிழங்கு பாயா ரெசிபியை சிம்பிளா பண்ணிடலாம். அதுவும் புதினா கொத்தமல்லி பிளேவர்ல உருளைக்கிழங்கு முருங்காயும் வச்சு. சொல்லவா வேணும்? நான்வெஜ் பிளேவர்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இப்போ ஒரு குக்கர்ல கடலை எண்ணெய், பொடிசா நறுக்கிய வெங்காயம், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பொடிசா நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு முருங்காயும் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃபிளேம்ல நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, கையளவு கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. வதங்கின காய் கூட அரைச்ச தேங்காய் விழுது ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை ஆட் பண்ணி கடைசியா உப்பு பத்தலனா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் விட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு பாயா ரெடி. இந்த ரெசிபி தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பை மக்களே.